சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது நம்மளாம் நிறைய பேரோட பழகுறோம். பார்த்திங்கன்னா வீட்டில் உறவு முறைகளோடு பழகுறோம், வெளியில் போனால் தொழில் சார்ந்த நண்பர்களோட பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழகுறோம், ஒரு வேலை செய்கிற இடத்துல நண்பர்களோட பழகுறோம், எல்லாமே பழகுறோம். ஆனால் நம்ம இதை செய்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவைகள் ரொம்ப அற்புதமாக நடக்கும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன். சிறப்பாக அதை செயல்படுத்துங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகுங்க. அதாவது பாராட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சமையல் பண்ணியிருப்பாங்க, பார்த்தா உப்பு கம்மியாக இருக்கும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், மனுஷன் சாப்பிடுவானா இதை, எப்படி செஞ்ச, ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லுவோம். நேற்று உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு தான் சாப்பாடு போட்டிருப்பாங்க, ஆனால் நேற்று ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. என்றைக்கு குறை இருக்கோ அன்னைக்கு சத்தம் போடுவீங்க. இயற்கையாக நடக்குது இல்லை, இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே. நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட்டு பாராட்டுங்க. அதாவது நல்லா இருக்கிற இன்றைக்கி, சூப்பராக இருக்குது இன்றைக்கி, குழம்பு நல்லா இருக்குது, பொரியல் நல்லா இருக்குது, ரசம் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, காஃபி நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். அம்மா இன்றைக்கி கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் பாருங்கள், முடிஞ்சு போச்சா? ஏன்னா இந்த டெக்னிக்கை சொன்னால் கூட அவங்க உப்பை குறைக்கணுமோ அதிகம் பண்ணணுமோ அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்றைக்காவது இந்த விஷயத்தை செஞ்சுருக்கோமா? செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாமியார் மருமகள் உறவில் அது இப்படி எப்படியா பார்த்தாலே என்னால் டார்ச்சர், அவங்க பார்க்காம இருக்க முடியல, அவங்க எப்படி தான் அந்த வீட்டில் இருக்கிறேன்னே தெரியல, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அவங்க தான் கல்யாணத்தப்போ கூட போஸ் கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லா நிகழ்வுகளும் நடத்தியிருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, அவள் பார்த்தாலே எரிச்சல் வருது எனக்கு, அப்படி இப்படி ஏதாவது சொல்கிறது. அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் ஒன்று கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மருமகள் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், ஒரு நல்ல விஷயங்கள் கூட இல்லையா? அதை பாராட்டணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பசங்க ஏதாவது சில தவறுகள் செய்ய தான் செய்வாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்க, டியூஷன் முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது ஸ்கூலில் நடந்திருக்கும், ஸ்கூலில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த பையன் பண்ணான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. உடனே வந்த உடனே திட்டுறது. உங்கள் பையன்கிட்ட என்ன செஞ்ச, என்ன எதுவுமே கேட்குறதில்ல. எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவன் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் பாராட்டினீங்களா? என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் நான் இவ்வளோ உழைப்பு போட்டதுனால தான் அவன் மார்க் வாங்கினான் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறீங்க. ஸோ பாராட்ட தவறிடுறீங்க. இதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நம்ம பழகிற நண்பர்களோட ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு சினிமாவுக்கு போகிறோம், டிக்கெட் கவுண்டர் கொடுக்குறாங்க, ஒரு நன்றி சொல்லுங்கள், மகிழ்ச்சி சொல்லுங்கள். கார் எடுத்துகிட்டு வெளியில் வரோம், இல்லை பைக் எடுத்துகிட்டு வெளியே வரோம், செக்யூரிட்டிஸ் வெளியில் நின்றுட்டுருப்பாங்க, பாராட்டலாம்ல. ஏன்னா அவங்க வேலையை அவங்க சிறப்பாக செய்கிறாங்கல்ல. வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் ஒரு காம்பவுண்டில் இருக்கும்போது செக்யூரிட்டி இருப்பாங்க, ஒரு பாராட்டுங்க, ஒரு விஷ் பண்ணுங்கள், இவ்வளோ தான். அப்படியே ஒருன்னு வருது, அவன் வேலை அதுதானே, அவன் செக்யூரிட்டி வேலைன்னா அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றது. காரணம் நம்மளோட மனநிலை தான். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பாராட்டுங்க. நம்ம கடந்து வர நபர்கள் யாராக இருந்தாலும் பாராட்ட கற்றுக்குங்க. இதனால் என்ன சார் யூஸுன்னு கேட்குறீங்கல்ல, சிறப்பாக பார்க்கலாங்க. ஆனால் நம்மலாம் ஒரு சில இடத்துல ரொம்ப பாராட்டுவோம். இந்த குணம் இனிமேல் வேண்டாங்க. எங்கே நீங்கள் பாராட்டுவீங்கன்னா, ஒரு நண்பரோ ஒரு உறவு முறையோ இறந்துட்டாங்க, உடனே அங்கே போவீங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க, ச்சே முந்தா நேற்று கூட பார்த்தேன், நல்லா தான் இருந்தார், என்னன்னு தெரியல, ச்சே என்ன மனுஷன், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான், எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ பொண்ணுங்களுக்கு பண்ணான், கல்யாணம் பண்ணான், இவனுக்கு இந்த மாதிரி சாவா சொல்கிறோமா, பாராட்டுறோமா? அந்த இடத்துல போயிட்டு ச்சே போகும்போது என்னத்தடா எடுத்துகிட்டு போகிறான், ச்சே நல்ல மனுஷன், நல்ல டைப்பு, நான் போன மாதம் கூட வந்து பார்த்தேன், நான் போகும்போது வீட்டுக்குள்ளே இருந்தார், நான் வெளியில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன்னு சொல்லி உங்கள் பாராட்டை செலுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. நீ இருக்கும்போது வந்து செஞ்சுருக்கலாம்ல. அத்தனை தடவை அதே தெருவில் போகிறீங்க வரீங்க, அவங்க வயசானவங்க, உடம்பு சரியில்லை, எல்லாமே தெரியும், ஏன் வந்து பாராட்டலை? ஒரு இறந்த ஒன்று நீங்கள் பாராட்டுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. புரியுதுங்களா? ஏதோ அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு சரி ஓகே நல்லா இருக்கட்டும், ஏதோ அவரோட இறைவன் அவரோட காலம் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கட்டும்னு அமைதியாக இருங்க. அப்போ வந்து கதை சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னே நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னே நடந்தது, 50 வருஷத்துக்கு முன்னே நடந்தது, அந்த கதையெல்லாம் சொல்லி அவரை பாராட்டுறது பிரயோஜனம் இல்லைங்க. இருக்கும் பொழுது பாராட்டுங்க, இனிமேல் இல்லாத பொழுது பாராட்டுறதை நிறுத்துங்க. ஸோ நம்ம பழகிற நம்ம மக்களோட நம்ம வீட்டில் வெளியில் உயிரோடு இருக்கும் பொழுது அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக சின்ன சின்ன நிகழ்வாக இருந்தாலும் பாராட்டுங்க. சார் இதெல்லாம் சரி சார், இந்த பாராட்டுறதுனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, இந்த பாராட்ட நம்மளோட ஆழ் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியான மைண்டு க்ரியேட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் தாட் வைப்ரேஷன் அதிகமாகும் பொழுது நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோமோ
அது சிறப்பாக இந்த இறைவன் அதை ஆமோதித்து சிறப்பாக அற்புதமாக அது நடக்கும். இவ்வளோ தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ பாராட்ட கற்றுக்குங்க. நல்ல விஷயங்கள் ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், பாராட்டுங்க. இருக்கும் பொழுது நேருக்கு நேர் பாராட்டுங்க. அந்த மாதிரி பாராட்டும் பொழுது நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் தேவைங்கிறத இந்த இறைவன் கேட்டதை சிறப்பாக கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கை நலமாக இருக்கும். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து மனதளவில் பாராட்டுங்க. ஓகேங்களா? பாராட்டி உங்கள் தேவைகளை அற்புதமாக இந்த இறைவனர்களால் பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். சிறப்பாக அடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றிங்க.